பச்சையம்மன் ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் பதிவு 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன். அதன் வரிசையில் இன்று நாம் கும்பராசியை பற்றி பார்ப்போம். இந்த 2026 கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா, ராசியிலேயே ராகு இருக்காரு, 7ல் கேது, 2ல் சனி, 5ல் குரு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் 5ல் குரு இருப்பார். அதன் பிறகு குரு பயிற்சியாகி 6ல் குரு போகிறாரு. இந்த ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால நாவடக்கம் ரொம்பவே தேவை. கவனமாக இருங்க. நீங்கள் ஏதோ ஒன்று செய்யப்போ பிரச்சனையில் போய் முடியும். என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அது பெரியவங்களோட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி பொறுமையாக கையாளுங்க. வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் கொஞ்சம் நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், செய்யலாமா வேண்டாமா அவங்களோட ஐடியாவும் கேளுங்க. எடுத்தன் கவுத்துன்னு செஞ்சிடாதீங்க. இந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 7.5 ஆண்டு சனி பகவான் சனி பயிற்சி நடக்கிறது. குரு 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால அபத்தம் எதுவும் ஏற்பட வாய்ப்பு கிடையாது. குரு பகவான் உங்களை காப்பாற்றிடுவார். இன்சூரன்ஸ் பணம், பிஎஃப், கிராஜுவேட் பணம் எதனா பணம் வர வேண்டியிருக்கு. வேலை மேலேருந்து நீங்கள் லோன் போட்டிருக்கீங்க, அந்த காசு உங்களுக்கு கிளியர் ஆக மாட்டேங்குது, லோன் சேங்ஷன் ஆக மாட்டேங்குது. அதை மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த ஜூன் 2ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பணம் வருவாயில் நிறைய லாபம் இருக்குது. நீங்கள் ஒரு 2 ரூபா கிடைக்கக்கூடிய இடத்துல 10 ரூபா கிடைக்க அமைப்பு இருக்குது. ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பார்வை கிடையாது. அதனால் உங்களுக்கு சுய சிந்தனையோடு நீங்கள் செயல்படுங்க. தொழிலில் அபிவிருத்தி, முகக்கலை, பேச்சினால் பிறரை வசீகரம் செய்தல், கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும். தாயாரின் உடல்நிலையை கவனமாக பாருங்க. அவங்க எதனா ஒரு பிரச்சனைனா டக்குன்னு ஒரு மருத்துவரை அணுகுங்க. ஃபுல் பாடி செக்கப் பண்ணுறது தாயாருக்கு மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் குடியிருக்க வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஒயர் போடுறது, சுவிட்ச் போர்டு போடுறது, தண்ணி லீக் ஆகுறது, இதை மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும். அப்படி எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் இதுமாதிரி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா, நீங்களே தேவையில்லாமல் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண நேரிடும். தேவையற்ற ஆல்ட்ரேஷன் நீங்களே செய்வீங்க. பிறப்புறுப்பில் பிரச்சனை ஏற்படும். பெண்களுக்கு கருப்பை பையில் பிரச்சனை ஏற்படும். நிறைய தண்ணி குடிங்க. அடிக்கடி பாத்ரூம் போங்க. சிறுநீரக பிரச்சனையும் வர இருக்குது. அதனால் நீங்கள் சின்ன சின்னதாக இப்பயே நிறைய நீர் காய்கள்லாம் அதிகமாக சேர்த்துக்குங்க. யோகா, தியானம், மெடிடேஷன் இதை மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுட்டு